லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி ஒரு சிறந்த வழி. ஆனால் சில காமன் மிஸ்டேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணும். அது என்னென்ன அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வச்சு நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதும் இல்லை எடுக்கிறதுமா இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல் லாங் டேர்ம்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் எஸ்ஐபி வேல்யூவை ஏற்றாமல் இருக்கிறது. மார்க்கெட் லோவாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால லாங் டேர்மில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும். ஸோ குவிக் ப்ராஃபிட் பார்க்கணும்னு சொல்லிட்டு எஸ்ஐபியை சூஸ் பண்ணுறது, அதுக்கான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. உங்கள் கோல் லாங் டேர்மாக வச்சுக்கோங்க அண்ட் அதுக்காக ப்ராப்பராக எஸ்ஐபியே பண்ணிட்டு வாங்க. ஷார்ட் டேர்மாக ஏதாவது வருதுன்னா அதுக்கு எஸ்ஐபி சிறந்த வழியாக இருக்காது. உங்களோட ரிஸ்க் அப்பிடேட் என்னன்னு தெரியாமல் ஒரு எஸ்ஐபியை கண்மூடித்தனமாக சூஸ் பண்ணுறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணாமல் இருக்கிறது. இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஒரு ரெகுலர் இன்டர்வலில் ஒரு அட்வைஸோட கன்சல்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அண்ட் ரிமெம்பர், எஸ்ஐபின்றது ஒரு ரன்னிங் ரேஸ் கிடையாது, ஒரு மேரத்தான் மாதிரி. ஸோ அதுக்கான பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங் ரொம்ப அவசியம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.